நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி டிகோட்ஸ். இன்னைக்கு ஜூலை 1, 2026. சரி. ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா இஸ்ரேல் மேலே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஈரானோட நிலைமை என்ன, அது போக துபாயில் வந்து லோக்கல் அரப்ஸுக்கும் அப்புறம் அங்கே இன்வெஸ்ட் பண்ண ஆட்களோ அல்லது வேலை பார்க்குற ஆட்களோ வெளிநாட்டில் இருந்து அங்கே இருக்காங்க இல்லையா, அந்த மக்களுக்குமான அந்த மருத்துவம் அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். வழக்கம்போட உங்களுடைய ஆதரவு லைக் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவு தாருங்கள். முடிஞ்சால் இதை வந்து நண்பர்களுக்கு பகிருங்கள். ஓகே, நன்றி. இப்போது நம்பர் 1 வந்து எப்போ ஆரம்பித்தது? 2023 அக்டோபர் 7 இஸ்ரேல் காசா. அப்போ காசாலேருந்து ஹமாஸ் இஸ்ரேலில் போய் ஆட்களை வந்து ஒரு 1200 பேருக்கு மேலே 1300 மேலே அடித்து போட்டு கொன்று அதுக்கப்புறம் 250 பேரை பிடிச்சிட்டு போனாங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச இந்த மாதிரி நியூஸு. அப்புறம் லேட்டர் ஆக ஆக அங்கே 1300 பேர் பக்கம் இறந்தாங்க அப்படின்னா அதில் 1000 பேர் பக்கம் இஸ்ரேலோட இராணுவமே அங்கே அதிகார வர்க்கம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து சொல்லி சொந்த மக்களையே கொன்னாங்க அப்படின்ற தகவல்லாம் வந்துச்சு. ஸோ இதில் வந்து எப்படின்னா கான்ஸ்பிரசி தியரி தான் வந்து நிறையா இருக்குது. இப்போ ஹமாஸ் கொன்னாங்களா, இவங்க கொன்னாங்களா அப்படிங்கிறத தாண்டி இறந்தது யூதர்கள், கடத்தப்பட்டது யூதர்கள். அப்போ கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மேலே அந்த டைமில் வந்து இறந்த பேர் கடத்தப்பட்டாங்க. 1250 பேருக்கு பக்கம் இறந்து போனாங்க அப்படிங்கிறது. 1000 பேருக்கு மேலே இஸ்ரேல் ராணுவம் கொண்டு இருந்தாலும் சரி, அல்லது ஹமாஸ் பேரை சொல்லி அல்லது ஹமாஸே கொண்டு இருந்தாலும் சரி, இறந்தது யூதர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு சப்ஜெக்டை வச்சு பார்த்தோம்னா இது வந்து ஹமாஸை அடக்கி ஒடுக்கிறதுக்காக வந்து அல்லது மொத்தத்துக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 2.25 வருஷம் ஆச்சு. இன்னும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பயங்கரமான குண்டு மழை பொழிஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணாங்க. எப்படி டேங்கு வச்சு அடித்தது, அப்புறம் இவங்க திருப்பி அடித்தது, அப்புறம் உள்ளுக்குள்ளே டன்னலில் இப்போ பதுங்கியிருந்தது, அப்புறம் இவங்கள வந்து இந்த பிணைக்கதிகளை வந்து பத்திரமா பாதுகாத்து வருஷக்கணக்காக பாதுகாத்து வச்சது. அது போக அங்கே கடத்திட்டு போன கொஞ்சம் வயசு பெண்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், வயது முதிர்ந்தவங்கள, குழந்தைகள், சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அவங்கள முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா பாதுகாத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி கைதிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது, அதாவது பிணை கைதிகள், அதுக்கப்புறம் அங்கே சிறையில் இருக்கிற இஸ்ரேல் சிறையில் இருக்கிற அப்பாவி பாலஸ்தீன கைதிகள் அவங்கள வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அவங்க வந்து பயங்கர பாலஸ்தீன மக்கள் வந்து கைதிகள் வந்து பயங்கர டார்ச்சரை அனுபவித்து வெளியே வந்தாங்க. இவங்க பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு அங்கே என்ன உணவு இருக்கோ அதை கொடுத்து மரியாதையை நடத்தி அங்கே வந்து வெளியிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப பரபரப்பாச்சு. அப்போ இவங்க வந்து எல்லை மீறாமல் மரியாதை குறைவாக நடத்தாமல் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய பிணைக்கைதிகள் விருந்தினர்கள் அப்படின்ற மாதிரி பண்ணாங்கன்னா நிறையா வந்துச்சு. சரி, இப்போ விஷயம் இது இல்லை. இப்போ என்னென்னா இந்த காசால இருக்கக்கூடிய ஹமாஸை வந்து அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அங்கே குண்டுமலை பொழிஞ்சிருக்கு இல்லையா, அதோட அளவு எவ்வளவு அப்படின்னு இப்போ வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அது அமெரிக்கா ஹிரோஷிமாவில் அணு ஆயுதத்தை பிரயோகப்படுத்துச்சு இல்லையா, லிட்டில் பாயோ அல்லது லாஃபிங் புத்தாவோ, ஏதோ ஒன்று லிட்டில் பாய், இன்னொன்று லாஃபிங் புத்தா, ஹிரோஷிமா நாகசாகி. அதில் ஹிரோஷிமாவில் அங்கே அணு ஆயுதம் போடும்போது எவ்வளோ வீரியம், எவ்வளோ இது இருந்துச்சோ அதிலிருந்து 5 மடங்கு அதிகமான வீரியம் இவங்க வந்து பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் குண்டு இருக்கு இல்லையா, அதுலேருந்து வந்து இவங்க பயன்படுத்தின விஷயம் வந்து ஹிரோஷிமாவோட 5 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லி தரவுகள் வந்து இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வெஸ்ட் பெங்கில் பார்த்தா முன்னாடி இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு இந்த நம்ம வந்து பொதுவாக இங்கே காடுகளில் உழவு போடுறதுக்கு டிராக்டருக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டீல் இதை வச்சு அப்படி பின்னாடி இழுத்துட்டு வரும் பார்த்தீங்கல்ல, அது மாதிரி அங்கே 1ஓ 2ஓ இது மாதிரி இழுத்துக்கிட்டு டிராக்டர் மாதிரி வந்து அங்கே பெரிய ஜேசிபி இந்த மாதிரி வச்சு வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்டை வந்து ஃபுல்லாக தோண்டி போட்டு போகிறாங்க. என்னென்னா வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் எந்த காரணத்து கொண்டும் அவசரமாக படார்னு நல்ல விதமாக வெளியே போயிடக்கூடாது. நீங்கள் வந்து நடக்க முடியாமல், காரில் போக முடியாமல், அல்ல ரோடை கெடுத்தாச்சுன்னா காரில் போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாது, எந்த வாகனத்தில் போக முடியாது, நடந்து போனாலும் வந்து குண்டும் குழியுமாக கல்லும் முள்ளுமா எடுத்து வந்து சாகுங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு
தள்ளுற விஷயத்த வந்து இப்போ வந்து ஃபோட்டோ வீடியோலாம் வந்திருந்தது. வயித்தெரிச்சலாக இருந்தது. நீங்கள் வந்து வெஸ்ட் பேங்க் வந்து உங்களோட சண்டைக்கு வரல. உங்களோட சண்டைக்கு வந்து ஆளை பிடிச்சிட்டு போனது எல்லாமே காசால. உடனே வந்து காசா வந்து முடிஞ்ச அளவுக்கு 80, 90% வந்து அடிச்சு மேல இருக்கப்பறம் அடிச்சு ஒழிச்சாச்சு. மக்கள் வந்து எக்கச்சக்கமா கொன்னு குவிச்சாச்சு. ஜீனோசைடுன்னு சொல்லக்கூடிய இன அழிப்பெல்லாம் பண்ணியாச்சு. வெஸ்ட் பேங்க் வந்து உங்களுக்கு பெருசாலாம் ஒண்ணும் பண்ணல. அவரு மஹ்மூதா அவரு அங்க இருக்கிற ஆட்சியாளர் வந்து அ ம இஸ்ரேலுக்கும், அமெரிக்காவும் ஜால்ரா போட்டு தான் உட்கார்ந்திருக்கிறாரு. அப்ப அந்த மக்கள போய் ஏன் வந்து இந்த அந்த ம இடத்துல போய் ஏன் ரோட்டெல்லாம் உழவு போடுற மாரி வந்து கெடுக்குற? ஆனா அப்படித்தான் பண்ணுவாய்ங்க. நெதன்யாகு இருக்கிற வரைக்கும் மனித குலத்தின் எதிரி, அ உலகத்தின் நம்பர் 1 கிரிமினல் அதிபர் அப்படின்னு சொல்றதுல தவறே இல்ல அப்படிங்கிறது தான் இந்த மாரி உளவு போட்டுட்டுருக்காய்ங்க. சரி, இப்போ வந்து இடையில இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில, இங்க யூரோப்ல முக்கியமா ஃப்ரான்ஸு, நெதர்லாந்து, ஜெர்மனி, அதுக்கப்புறம் வந்து ஈஸ்டர்ன் யூரோப் இருக்கு இல்லையா? அங்க எல்லாமே பயங்கரமான வெப்பம் தகிக்குது. ரோட்ல தண்ணி ஊத்துனாலே அப்படியே ஒரு மாரி ஒரு தண்ணி வந்து புசு புசுன்னு அப்படியே உடனே ஆவியாகி போகுது. அப்புறம் மேன்ஹோல் கவரு, ஸ்டீல் மேன்ஹோல் கவர் இருக்குல்ல, அதுல வந்து லேசா எண்ணெய தொளிச்சு விட்டு முட்டைய உடைச்சு ஊத்துறாங்க. ஆம்லேட் ஆகுது அப்படின்னு எக்கச்சக்கமான வீடியோ வந்துகிட்டே இருக்கு. அதுல ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம பேசுனதுல அ இது வந்து இந்த டிராஃபிக் லைட்டு ஒரு மாரி இந்த பிளாஸ்டிக்ல உள்ளது ஒரு மாரி சுருங்கி போச்சு அப்படிங்கிறது, ஏதோ ஆக்சிடென்ட்ல கடந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது நடந்த அந்த தீயில வந்து அது இது மாரி உருகுச்சு. மத்தபடி வெயில்ல உருகல அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா, இல்ல வெயில்ல உருகுனா தான் அப்படின்னு சொல்லி வேற சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் நமக்கு கிடைச்ச தகவல் இந்த மாரி வெயில்ல உருகுச்சுன்னு சொன்னாங்க. அத சொல்லிட்டோம். இல்ல இது வெயில்ல உருகுனது இல்ல, ஆக்சிடென்ட்ல வந்து தீயில உருகுனதுன்னு சொல்லி இன்னொரு வேற ஒரு மறுப்பு தகவல் மாரி வந்துச்சு. அதையும் நம்ம வந்து சொல்லிர்றோம். எதுவா இருந்தாலும் உருகி இருக்கு. அவ்வளதான். அது கரெக்ட்டா இல்ல, நல்லா இல்ல அப்படிங்கிறது. சரி, இந்த மாரி வரும்ன்னு சொல்லும்போது, சைனா என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப அட்வான்ஸாவே, ஒரு 40 மாடி, 50 மாடி, அதுவும் அடுக்குமாடி குடியிருப்புனா ஸ்கொயரா இல்லாம ரொம்ப நீளமா, ஆ பெரிய பெரிய பில்டிங் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, மேல இருந்து அ ப இந்த மாரி வாட்டர் ஸ்ப்ரே பண்றதுக்கு இப்பவே சிஸ்டம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காய்ங்க. ரோடு போட்டிருக்காய்ங்க. ரோட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஸ்ட்ரீட் லைட் மாரி ரோடு லைட் போட்டிருப்பாங்க இல்லையா? ரோடு லைட்டு அதோட சேர்த்து இந்த மாரி 2 சைடு ரோட்ல வந்து ஸ்ப்ரே பண்றதுக்கு சிஸ்டம் வேற வச்சு அத பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து எவ்வளோ வெயில் அடிச்சாலும் சைனா வந்து தப்பிச்சுக்கும். ஆனா யூரோப் வந்து இதுக்கு தயாரா இல்ல. அதனால யூரோப் வந்து இந்த பாடுபடுது. பல்லாயிரம் பேர், சில ஆயிரம் பேர், பல்லாயிரம் பேருன்னு சொல்றத விட சில ஆயிரம் பேர் வந்து அங்க எக்ஸ்ட்ரா இறந்து போயிருக்காங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா 60, 65 வயசுக்கு மேல உள்ளவங்க இந்த வெப்பத்த தாங்க முடியாம இறந்து போயிருக்காங்க. அத வந்து சைனா இப்போ அட்வான்ஸா இருக்கு. த எந்த டெக்னாலஜியா இருக்கட்டும், இப்ப கட்டடம் கட்டும்போது இதுல ஃபயர் ஃபைட்டிங்ல இருந்து என்னென்ன டக்ட் வைக்கணும், ஸ்லீவ்ஸ் பைப் என்ன வைக்கணும், என்ன செய்யணும், அல்ல வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் என்ன வைக்கணும், கேஸுக்கு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கம்ப்ளீட் அட்வான்ஸா திங்க் பண்ணி ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தான் பயங்கரமா மூளையோட செயல்படும் அப்படி இல்ல. சைனா வந்து எல்லாத்தையும் தாண்டி வந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இது வந்து முக்கியமான ஒரு தகவல். அதுபோக இப்ப நம்ம இஸ்ரேல்ல வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, "இங்க பாரியா, நாங்க வந்து இந்த மாரி லெபனான், சிரியா, காசா இந்த மாரி இடத்துல எங்க ஃபோர்ஸ் இருக்கும். அப்புறம் எப்ப வெளியேறும் அப்படின்னா, அதெல்லாம் வந்து டைம் லைன்லாம் சொல்ல முடியாது. அ ஜ அமெரிக்கா வந்து சொல்றாங்க, அவங்க கிடக்காய்ங்க, அமெரிக்கா கிடக்காய்ங்க. எங்க ஃபோர்ஸ் வந்து இங்க இருக்கும். நாங்க வந்து வெளியேற மாட்டோம். என்ன செய்வீங்க?" அப்படின்னு ரொம்ப என்ன தெனாவெட்டா மோசமா யார நோக்கி சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவ நோக்கி. காரணம், அது வெளியேறணும்னு சொன்னது அ ஈரான். ஈரான் வந்து டிமாண்ட் பண்றாங்க. அப்புறம் அமெரிக்கா வந்து கமாண்ட் பண்றாங்க. ஓகே. இவங்க வந்து இவங்களோட டிமாண்ட் இதுல. ஈரானோட. அமெரிக்கா என்ன சொல்றாங்க, "இஸ்ரேல் நீ ஸ்டாப் பண்ணு" அப்படின்னு கமாண்ட் பண்றாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, அமெரிக்காவுக்கும் பெப்பே, ஈரானுக்கும் பெப்பே. "நீ என்ன டிமாண்ட் பண்றது? நீ என்ன கமாண்ட் பண்றது? எங்க ஃபோர்ஸ் அங்க தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லி அ டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அமெரிக்கா வந்து என்ன செய்ய போறாய்ங்க? இது வந்து என்னடா இது? இந்த மாரி வேட்டிக்குள்ள பெருச்சாளி விட்ட மாரி இருக்கு. இல்ல சோத்துக்குள்ள இப்ப 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 இது பெருச்சாளி விட்ட மாரி என்னமோ சொல்லுவாங்கல்ல. அ வேலியில போற ஓணான வேட்டிக்குள்ள விட்ட மாரி குத்துதே, குடையுதேன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த நிலைமையில தான் அமெரிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ட்ரம்ப் சைட்லேருந்து ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்து இஸ் பிரிப்பேரிங் ஃபார் ஃபுல் ஸ்கேல் வார் ஈரான் மேல. ஃபுல் ஸ்கேல் வார்னா என்ன? ஒண்ணு ஆகாயமா இருக்கும், இன்னொன்னு கடல் மார்க்கம், இன்னொன்னு தரை மார்க்கம். ஓகே. தரைப்படை முதற்கொண்டு எல்லா இடங்கள்ல இருந்து கிளம்பி வர்றதுக்காக பயங்கர பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரிப்பரேஷனுக்கு டைம் வேணும். அப்புறம் டைவர்ட் பண்ணும். மக்கள வந்து டைவர்ட் பண்ணணும். ஓகே, ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா மக்கள வந்து அந்த அரசு
ஈரான் அரசோ அல்லது அதுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய மற்ற பஹ்ரைனு, கத்தார் அல்லது இவங்க இருக்கட்டுமே, குவைத்து, இந்த மாதிரி அரசோ அதுக்கு வந்து தானும் முன்னேற்பாடாக இருக்கணும் அப்படின்லாம் முன்னேற்பாடு எதுவுமே இல்லை. ரொம்ப நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க ராசாக்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்தாரில் வச்சு இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்லி 2 பேர் குஷ்னரும் விட்காஃபும் வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் இங்கேருந்து வந்திருந்தாங்க, ஈரான்லேருந்து வந்த டெலிகேட்ஸ் எதுக்கு அங்கே $6 பில்லியன் ரிலீஸ் பண்ணணுமே, அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க, எதுக்கோ வந்திருக்காங்க. கேட்டால் எங்கள் பேச்சுவார்த்தைக்கு இவங்க சம்மதிச்சாங்க, கெஞ்சி கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஃபுல் ஸ்கேல் வாருக்கு அமெரிக்கா தயாராகுது அப்படின்றாங்க. திரும்பவும் ஃபுல் ஸ்கேல் வார் அப்படின்னா இப்போவே நம்மளால் தாங்க முடியல. கிட்டத்தட்ட 4 மாதம் ஆயிடுச்சு. 4 மாதத்தில் நமக்கு பெட்ரோல் விலை ஏறி போய் நமக்கு ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலேயே. அது இந்தியா திணறிக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம சொல்கிறோம், இப்போ வெளியில் என்னென்ன நமக்கு நம்ம வந்து நிறைய 88% வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய குரூட் ஆயில் இதை தான் டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து வேறு வழி இல்லாமல் இப்போ வந்து ரொம்ப தடங்கள் இருக்குது, தடை இருக்குது, பிரச்சனை இருக்குது. அதையும் மீறி கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஃபுல் ஸ்கேல் வார் திரும்ப வந்து ஹர்மோஸ் லாக்டு, பாபல் மந்திப் லாக்டு, அப்புறம் எல்லா இடமும் ஒரே அடின்னு அடித்து எல்லாம் வந்து சூறையாடினாங்கன்னா என்ன நடக்கும், நமக்கு வந்து ஒன்றுமே கிடைக்காது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை வந்து போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. உக்ரைன்ற பேரில் யூரோப் நாடும் அமெரிக்காவும் சேர்த்து ரஷ்யாவை போட்டு அடிக்கிறாங்க. ரஷ்யா வந்து உண்மையிலேயே பலம் இழந்து நிற்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரஷ்யா கையில் வந்து பெரிய ஆயுதங்களோ பெரிய பலமும் இல்லை. அது கையில் வந்து எக்கச்சக்கமான அணு ஆயுதம் இருக்குது. அதை தவிர வேறு எந்த ஆயுதமும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரோன் எல்லாமே இங்கேருந்து ஈரான்லேருந்து போன ட்ரோன் தான் நிறையா இருக்குது. அவங்க கையில கொஞ்சம் ட்ரோன் இருக்குது. ஆனால் அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து மேன் பவர் பிரச்சனை அங்கே ரஷ்யாவில். ஏன்னா இங்கே இருக்கிற மேன் பவர் மாதிரி அங்கே மேன் பவர் இல்லை, குறைவு. ஸோ மேன் பவர் பிரச்சனை, இருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே நிறையா பயன்படுத்தியாச்சு. ஏன்னா கடந்த 4 வருஷம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் திரும்ப புதுசாக வந்து இதுக்கு வந்து அயன் ஓர் வேணும், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு கெமிக்கல் வேணும், நிறைய விஷயங்கள் வேணும். அது வந்து சைனா சப்ளை பண்ணாலுமே ஃப்ரீயாக எப்படி சப்ளை பண்ணுவாங்க, இங்கேருந்து காசு வேறு கொடுக்கணும். அதுக்கு வந்து குரூட் ஆயில் பெட்ரோலியம் ப்ராடக்ட் கொடுக்கணும். இதை தாண்டி வந்து இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட் சைனாவுக்கு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இங்கே வந்து பயங்கரமாக ரிஃபைனரிஸும் ஆயில் ஃபீல்டையும் அடிச்சிருக்காங்க. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் பயங்கரமான அடி யுக்ரைன் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு எல்லா இடத்துலையும் பிரச்சனை. இதோட சேர்ந்து இப்போ ஃபுல் ஸ்கேல் வார் இங்கே ஈரானில் ஆரம்பித்தாங்கன்னா மொத்தத்துக்கு பெரிய அளவுக்கு கொலாப்ஸ் ஆகும். ஆனால் இவங்க ஈரான் வந்து எப்படி ரிட்டாலியேட் பண்ண போகிறாங்க, இவங்க வந்து ஃபுல் ஸ்கேல் வார் இறங்கினான்னு இப்போ நமக்கு இவ்வளோ விஷயம் தெரியும் போது ஈரானுக்கு தெரியாமல் இருக்குமா? அவங்க எந்த அளவில் வந்து தயாராகிறாங்க. ஃபுல் ஸ்கேல் வார் அப்படின்னா மொத்தத்துக்கு வந்து அடித்து இவங்க வந்து இஸ்ரேலை வந்து நாசக்காடாக்கிட்டு, அமெரிக்காவோட தளங்கள் மொத்தத்துக்கு நாசக்காடாயிட்டு, இனிமேல் இந்த பக்கம் வந்தேன்னா தொலைச்சி போடணுமான அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு ஈரான் வந்து தைரியமான ஆட்களா, அல்லது ரொம்ப இதோட வலிமையோடு இருக்காங்களா, அல்லது அடி வாங்கிட்டு அமைதியாக இருக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஃபுல் ஸ்கேல் வாருக்கு அமெரிக்கா தயாராகுங்கிற ஒரு மோசமான செய்தியும் இதோட வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து அடுத்து ஒரு ஜோக்கு மாதிரி ஒன்று வந்திருக்கு. இந்த ஜோக்கு எப்படின்னா ட்ரம்ப் அண்டு இஸ்ரேல் இதில் தான். இதை ஏன் ஜோக்குன்னு முதலே சொல்லிட்டேன் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இஸ்ரேலுக்கு வந்து இனிமேல் நோ மோர் சப்போர்ட், மிலிட்ரி சப்போர்ட் பண்ண மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து கேட்குற அத்தனை பேருக்குமே இது நம்புற மாதிரியா இருக்குது. நம்பினா தான் சோறு அப்படின்னா வேற விஷயம். ஆனால் நம்புற மாதிரி இல்லையே. ட்ரம்ப் வந்து சொல்கிறாராம், அது மாதிரி இஸ்ரேல் இனிமேல் உனக்கு வந்து மிலிட்ரி சம்மந்தப்பட்ட எதுவுமே, அதாவது ஈரான் வாருக்கு இஸ்ரேலுக்கு எதுவுமே நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்லுது. அமெரிக்கா சப்போர்ட் பண்ணன்னு ட்ரம்ப் சொல்கிறாராம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஜோக்கு. சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம துபாய், ஏன்னா அடிக்கடி துபாயை பற்றி பேசுகிறோம்னா துபாய் வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமான நாடு அப்படிங்கிறனால, சரி துபாயில் வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்புறம் நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா முன்னாடி வந்து இந்த குவைத் ஹாஸ்பிட்டல், ஈரானியன் ஹாஸ்பிட்டல், அல்வாசல் ஹாஸ்பிட்டல், ராஷித் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா, அது போக அங்கங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ ஈரானியன் ஹாஸ்பிட்டல் மட்டும் இடையில க்ளோஸ் பண்ணதாக சொன்னாங்க. இப்போ திரும்ப திறந்துட்டாங்களா என்னன்னு தெரியலை. ஓகே, அதே நேரத்தில் இந்த மாதிரி ஜுலேகா ஹாஸ்பிட்டல், என்எம்சி ஹாஸ்பிட்டல் அப்படி ஆரம்பித்து ஏகப்பட்ட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. சரி, இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் அரப்ஸ், இப்போ அங்கே இருக்க ஒரு 50 லட்சம் பேர், மொத்தம் 45 to 50 லட்சம் பேர் இருக்கான்னு வச்சுங்களேன். அதில் 3.5 to 4 லட்சம் பேர் தான் மொத்தமே லோக்கல் அரப்ஸ். அந்த லோக்கல் அரப்ஸுக்கு
அந்த அரசு என்ன கொடுக்குது அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்பான்சர்ஷிப் ஆட்களுக்கு பண்ணுறாங்களா? இப்போ அங்கே வந்து வேலை பார்க்குறவங்க வந்து இப்போ 40,00,000 பேர் வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்கன்னா, வெளிநாட்டுக்காரங்கள குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 50,000 பேர் வந்து கம்பெனி வச்சுருக்காங்க. அப்போ 50,000 பேருக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் வேணும். அல்ல 1,00,000 பேர் கம்பெனி வச்சுருக்காங்கன்னா 1,00,000 பேருக்கும் ஸ்பான்சர்ஷிப் வேணும். அந்த ஸ்பான்சர் யார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா லோக்கல் அரப்ஸு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து டைரெக்டாகவே ஃப்ரீ ஜோனில் துபாய் கவர்மெண்ட்டோட டைப் பண்ணி லோக்கல் ஸ்பான்சர் இல்லாமல் கூட பண்ணுறாங்க. ஓகே, அப்போது லோக்கல் ஸ்பான்சருக்கு ஒரு காசு உண்டு. மாதம் மாதம் இல்லை வருஷம் வருஷம் 6 மாதத்துக்கு ஒருக்கா காசு உண்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் 100% ஃப்ரீ. நீங்கள் போய் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, இன்ஜெக்ஷன் போடாலும் சரி, மாத்திரை வேணாலும் சரி, ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, அல்லது லோக்கல் இங்கே ஆப்ரேஷன் பண்ண முடியல, ஒருவேளை வந்து இங்கே சென்னைக்கு வந்து இல்லை மும்பைக்கு வந்தோ அல்லது யூகே போயோ இல்லை சிங்கப்பூருக்கு போயோ ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து அப்சல்யூட்லி டோட்டல் ஃப்ரீ. அப்புறம் கூட போகிறதுக்கு வந்து 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ளைட் டிக்கெட் இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து அந்த மக்களுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எஜுகேஷன் அப்சல்யூட்லி ஃப்ரீ. அங்கே வந்து கவர்மெண்ட்டு, அதாவது துபாய் கவர்மெண்ட்டோட ஸ்கூலு இல்லை எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் டோட்டலாக ஃப்ரீ. அப்புறம் வீடு கட்டுறதுக்கு வந்து லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனு அப்படின்னு அந்த மக்களை வந்து ரொம்ப நல்லா பார்த்து வச்சுக்கிறாங்க. சரி, இது வந்து அந்த சொந்த மக்களை பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் இப்போ ஒரு இந்தியனா ஒரு தமிழ்நாட்டுக்கார் வந்து அங்கே இருக்காங்க, ஒரு கம்பெனியில் வந்து நல்ல பொசிஷனில் வேலை பார்க்குறான்னு வச்சுக்கலேன். அவங்க என்ன செய்யணும்? உடம்பு சரியில்லை, எல்லா மனுஷங்களுக்கும் வந்து ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல அடிபடலாம், அல்லது மூச்சு வாங்கலாம், அல்லது திடீர்னு வந்து கொலஸ்ட்ரால் இருக்கலாம், இது இருக்கலாம், என்னமாவது சீனமாகலாம் இல்லையா, உடம்பு இல்னஸ் ஆகலாம். அப்போது அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்போது என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து நேராக ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்தோடனே நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வச்சுருக்கலாம் முதல்ல கேட்குறாங்க. இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரி. எல்லா இங்கே இருக்குள்ள ஆட்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பல்சரி. அந்த இன்சூரன்ஸில் என்னென்ன டைப் இன்சூரன்ஸு, என்னென்ன கவரேஜ் ஆகுது, இது உள்ளுக்குள்ளே வந்து கல்லீரல் மண்ணீரல்லேருந்து ஆரம்பிச்சு இதுலேருந்து கம்ப்ளீட் இதெல்லாம் கவர் ஆகுதா, ஆக்சிடென்ட்லேருந்து எலும்பு உடைவுலேருந்து இதுலேருந்து எல்லாம் கவர் ஆகுது, இது கவர் ஆகுதுன்னு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து இன்சூரன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம நண்பருக்கு வந்து சமயத்தில் வந்து மூச்சு வாங்கிச்சு ஒரு மாதிரி என்ன சொல்லுது, ஒரு ஹார்ட்டு லங்ஸு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை, போய் செக் பண்ணி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த உடனே அவர் வந்து ஆம்புலன்ஸை ஏற்றிக்கிட்டாங்க. ஓகே, ஏற்றிக்கிட்டு அங்கே போய் என்எம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போய் இன்சூரன்ஸை பார்த்த உடனே இல்லை இது வந்து இங்கே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு, சுலேகா ஹாஸ்பிட்டல் இல்லை இங்கே செல்லாது, இது இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அரை மணி நேரம் இறக்கி பேஷண்ட்டை இறக்கி அதுக்கப்புறம் திரும்ப வந்து இல்லை இங்கே செல்லாது அப்படின்னு சொல்லி இதில் ஆம்புலன்ஸ் ஏற்றி வேறு ஹாஸ்பிட்டலில் போய் இறக்கி விட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அப்படிங்கிற ஒரு அவலமான சூழ்நிலை வந்து துபாயில் இருக்குது. சரி, ஒருவேளை இங்கே வந்து சீரியஸாக வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, அப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே நீ அங்கே போனோன்னா ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. கொடுத்தா யார் கூட வந்து விட்டது அவங்க சொந்தக்காரங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யார் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்டு மொத்தம் வந்து ஒரு 40,000 திரம்ஸ் வருது. அந்த 40,000 திரம்ஸ் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லை, அப்போ என்ன பண்ண, நீங்கள் கட்டுறீங்களா, நீங்கள் கட்டுங்க அப்படின்னா, இல்லை எனக்கும் கட்ட முடியல, இல்லை நீங்கள் தான் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வேறு வழி இல்லை, என்கிட்ட கொஞ்சம் கட்டினா இல்லை முடியாது ஃபுல்லாக கட்டணும் அப்படின்னு அந்த கவர்மெண்ட்டு கொடுக்குற அந்த மக்களை ட்ரீட் பண்ணுற, அதாவது வெளிநாட்டுக்காரங்களை எக்ஸ்பேட்ரியாட்டை ட்ரீட் பண்ணுற விதம், நீங்கள் கட்டுறீங்களா, நீங்கள் கட்டணும். அப்படி கட்டலை அப்படின்னா அவங்கள அங்கேயே பெட்டில் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெட் கிரசன்ட்னு ஒரு அமைப்பு இருக்குது. ரெட் கிராஸ்ன்னு சொல்லி எப்படி ஒரு அமைப்பு இருக்கோ அது மாதிரி அரபு நாடுகளில் ரெட் கிரசன்ட் அப்படின்னா ஏழைபாளைகளுக்கு இந்த மாதிரி காசாவில் போய் மக்களுக்கு, காசா மாதிரி அங்கே கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து உதவி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் வந்து அப்ளை பண்ணி இவர் வந்து ரொம்ப ஏழை, இவர் கையில் பணமே இல்லை, இந்த மாதிரி அடிபட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. இங்கே இவருக்கு வந்து மொத்தம் ஒரு 40,000 திரம்ஸ் வருது, இதை நீங்கள் வந்து கட்டிடுறீங்களா அப்படின்னா ரெட் கிரசன்ட் வந்து ஓகே நாங்கள் கட்டிடுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஆளை வந்து ரிலீஸே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னா வந்து இன்சூரன்ஸ் இல்லைன்னா சேர்க்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேட்ரியாட்டை வந்து வெளிநாட்டுக்காரங்களை மருத்துவத்துக்காக அங்கே வந்து இவ்வளோ கீழ்த்தரமாக மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் கேட்டு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வந்து நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி இல்லை. குழந்தை பிறக்குதா அழகா அப்படி அல்வாசால் ஹாஸ்பிட்டலில் அப்படி குழந்தை பிறக்கும்போது அப்படி பூ போல் அப்படி வச்சு தாங்குதாங்கன்னு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சு அப்படியெல்லாம் பண்ணாங்க, பெரிய செலவே இல்லை. ஆனால் இப்போ டோட்டலாக மாற்றிட்டு வெளிநாட்டுக்காரங்கள்லாம் வாங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்கள் காசை வந்து எல்லாத்தையும் இங்கே கொட்டுங்க, இந்த காசை எடுத்து எங்கள் மக்களுக்கு புரட்சி போராட்டம் வந்துடாமல் எங்கள் மக்களுக்கு நாங்கள் சௌரியம் பண்ணுறோம், உங்களுக்கு அந்த சௌரியத்தை பண்ண முடியாது, நீங்கள் எக்கேடு கட்டும் போங்க
அப்படின்ற அளவுக்கு தான் இது வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழல் வந்து அங்கே துபாயில் இருக்குது அப்படின்னு ஒரு நண்பர் வந்து டீட்டெயில் சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்பட்ட வந்து அல்லது அதாவது துபாய்ங்கிறது ஒரு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு போஷான பயங்கரமாக நல்ல ஒரு கண்ட்ரி தான். ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய பயங்கரம் இருக்குல்ல, இங்கேருந்து போய் எதை நம்பி அங்கே போகிறாங்க. நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட்டாச்சு, இன்சூரன்ஸ் ஒன்று ஏன் இது எல்லாத்தையும் என்னென்ன டைப்னு போட்டு விட்டு அலக்கழிக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி அப்போது துபாய் வந்து நமக்கான நாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நண்பர் வந்து பேசும்போது அவர் சொல்லும்போது உண்மையிலே வந்து பெரிய ஆச்சரியமாகவும் துபாய் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு மயக்கம் இருக்கு இல்லையா, அந்த மயக்கம் வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஒருவேளை இப்போ துபாயில் இருக்கிற ஆட்களோ துபாயில் இருந்து இதை அனுபவிச்ச ஆட்களோ எது வந்து இல்லை நான் பேசுறது இந்த நான் கேட்ட விஷயம் வந்து தவறு அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து பின்னூட்டத்தில் வந்து குறிப்பிட்டு சொல்லுங்க. காரணம் துபாயில் நல்லது நடந்தால் அது நல்லது, இது கரெக்டாக நல்ல விஷயம்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து இது தவறாக நடக்குது அப்படின்னு சொல்லி பாடாப்படுத்துறாங்க. எக்ஸ்பேர்டேட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே இல்லை சொல்லப்போனால். அதில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் யாரோ ஒருத்தருக்கு காசு கொடுக்கணும், இல்லைன்னா அனாதை போன மாதிரி வந்து ஆக்குறாங்கன்னா அது என்ன கணக்குன்னு தெரியல. அவ்வளோ மோசமாக இங்கே வந்து அப்புறம் எஜுகேஷன் எடுத்தாச்சுன்னா அதுவும் பெரிய எக்ஸ்பென்சிவ் அங்கே. இப்போ குடும்பத்தை எடுக்க முடியாது இருந்தால் கூட வந்து ப்ரைவேட் கிரசண்ட் ஸ்கூலோ அல்லது அவர் ஓன் இங்கிலீஷ் ஹை ஸ்கூலோ இந்த மாதிரி நிறைய ஸ்கூலில் வந்து இப்படி போய் படிக்க போனால் பெரிய அளவுக்கு செலவு. இதெல்லாம் பேர் பண்ண முடியறவங்க தான் அங்கே இருக்க முடியும். அப்புறம் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் லேபர்லாம் ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணுறது, இருக்கிற மருந்து மாத்திரையை தின்னுக்கிட்டு அங்கே அப்படியே கிடக்க வேண்டியதுதான். அதாவது உண்மையிலேயே அங்கே போய் லேபராக வாழ்கிறது வந்து பூலோக நரகம். ஏன்னா இவங்களுக்கு அங்கே போய் வேலை பார்க்குற ஆண்களுக்கு அங்கே நரகம், பெண்களை விட்டு கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டு இங்கே போகிறாங்களா இவங்களுக்கு இங்கே நரகம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ துபாயோட மருத்துவம் நமக்கு கரெக்டாக நல்லா இல்லை. அது வந்து ஒரு கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறதோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுவோம். நன்றி.